இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி இரண்டாவது பாடத்திற்கு வரவேற்கிறேன். நாம் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் இந்த 2 நிருபங்களையும் 13 பாடங்களாக படிப்போம் என்று நான் போன பாடத்தில் சொல்லியிருந்தேன். போன பாடத்தில் நம்ம என்ன படித்தோன்றது உங்களால் ஞாபகப்படுத்தி கொள்ள முடியுதா? கொருந்து சபைக்கு அவர் நிருபத்தை எழுதணும்னு சொன்னால் அந்த கொருந்து பட்டணத்துக்கு அவர் ஊழியத்தை செய்திருக்கணும். முதல்ல எப்படி அவர் கொருந்து பட்டணத்துக்கு ஊழியத்தை செய்தார், அதாவது கிறிஸ்துவை எப்படி கொண்டு போய் எப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு சபையை ஆரம்பித்தார். சபை ஆரம்பித்த முடித்த பிற்பாடு அவர் வேற இடத்திற்கு ஊழியத்துக்கு சென்று விடுகிறார். இப்போ வேற இடத்துக்கு ஊழியத்துக்கு சென்ற பிற்பாடு சபையில் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுகிறது. அங்கே பிரிவினைவாதம் வருது, துன்மார்க்கம் உள்ள வருது, மக்கள் நீதிமன்றத்தை அணுகக்கூடிய அளவுக்கெல்லாம் போயிட்டு இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? அந்த தீர்வை தான் அவர் 1 கொரிந்தியர்ல அவர் பேச ஆரம்பிக்கிறார். அந்த தீர்வு தான் கிறிஸ்துவினுடைய சிலுவை. சபையினுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சிலுவை தான் தீர்வு. சிலுவையை புரிந்து கொள்ளாமல் போவதுதான் பிரச்சனைக்கான காரணம். சிலுவையின் உபதேசத்தை புரிந்து கொள்வதுதான் பிரச்சனைக்கான தீர்வு. சபையினுடைய எழுப்புதல் சிலுவையில தான் இருக்கிறது. ஆக கொரிந்து சபைக்கு அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிறிஸ்துவினுடைய சிலுவை. எனவே 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் வசனம் 17 முதல் 31 வரைக்கும் நாம் இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். இந்த பாடத்தில் கிறிஸ்துவின் சிலுவையை முதல்ல அவர் முன் வச்சிடுறார். ஏன்னா சிலுவையை புரிந்து கொள்ளாமல் போவதுதான் பிரச்சனைக்கான காரணம், சிலுவையை மீண்டுமாக அறிந்து கொள்வதுதான் பிரச்சனைக்கான தீர்வு. எனவே அந்த வசனங்களில் சிலுவையை குறித்து அவர் பேசுகிறார். அப்போ அந்த சிலுவையை நாம் புரிந்து கொள்ள ஒரு 4 பகுதிகளாக பிரித்து நம்ம ஆராய்வோம். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, விலையேற பெற்ற சத்தியத்தை படிக்க வந்திருக்கிறோம். எங்களுடைய ஞானத்தினால அல்லப்பா, தேவரீர் உம்முடைய ஆவியினுடைய பலத்தில் நாங்கள் படிக்க, உணர, வாழ உதவி செய்ய இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் வசனம் 17 31 வரைக்கும் படிக்க போகிறோம். இதை 4 பகுதிகளாக நம்ம பிரித்து ஆராய்வோம். 1, சிலுவையில் உள்ள வல்லமையும் ஞானமும். 2வது, சிலுவையில் அறையப்பட்ட மேசியா. 3வது, சிலுவையை புரிந்து கொள்ளாதவர்கள். 4வது, சிலுவையை வீணாக போக பண்ணுதல். ஆக சிலுவையில் அங்கே வல்லமை இருக்குதான், அங்கே ஞானம் இருக்குதான். இதை படிப்போம். 2வது, சிலுவையில் அறையப்பட்டது மேசியா அப்படின்ற விஷயத்தை படிப்போம். 3வது, சிலுவையை புரிஞ்சு கொள்ளாமல் போன 2 பேர் இருக்கிறாங்க, அதை படிப்போம். அப்போ வேற 2 காரியம் இருக்குது. அந்த 2 காரியம் செய்யும் பொழுது சிலுவை அர்த்தமற்றதாக போய்விடுகிறது. ஆக 4 விஷயத்தை நாம் படித்து கொள்ள போகிறோம். 1 by 1 படிப்போமா? ஜபத்தோடு நீங்கள் கேட்குறீங்களா? முதலாவது விஷயம், சிலுவையில் என்னதான் இருக்குது? வசனம் வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் வசனம் 18 கவனிங்களேன். கேள்வி ஞாபகம் இருக்கா? சிலுவையில் என்ன இருக்குதுன்றதை இந்த வசனத்தில் பவுலார் சொல்ல வர்றாரு. அந்த கேள்வியோடு கூட நீங்கள் வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு அப்படியே அப்பட்டமாக புரிஞ்சிடும். ரொம்ப பெரிய விஷயங்கள் இல்லை, ஆனால் நீங்கள் இருக்கிற விஷயத்தை இருக்கிற வண்ணமாக பார்க்கும்போது தான் கண் திறக்கப்படும். வசனம் 18 பாருங்க. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது. என்னவா? கெட்டு போறவர்களுக்கு அது பைத்தியக்காரத்தனம். ஆனால் யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ, அதாவது யார் யாரெல்லாம் மாறணும்னு நினைக்கிறாங்களோ, சிலுவையின் உபதேசம், அதாவது சிலுவையின் செய்தி தேவபலனாய் இருக்கிறது. பவர் ஆஃப் காட். சரிங்களா? அப்போ அந்த சிலுவையின் செய்தி தேவபலனாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர்ல 1 அதிகாரத்தில் பவுல் இப்படி எழுதியிருக்கிறார் இல்லையா? இதுவே ரோமர் 1 அதிகாரத்துக்கு போகும் பொழுது இந்த சிலுவை தேவபலனாய் இருக்கிறது என்கிற வார்த்தைகளுக்கு பதிலாக, குறிப்பா சிலுவை என்ற வார்த்தைக்கு பதிலாக வேறொரு வார்த்தையை போடுறார். அது என்ன வார்த்தை கண்டுபிடிக்கிறீங்களா? பாருங்க, சிலுவை தான் தேவபலன். 1 கொரிந்தியர் 1 வசனம் 18 படி. இப்போ ரோமர் 1:16 படி எது தேவபலன்? வாங்க, ரோமர் 1 வசனம் 16 பாருங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது. இப்ப எது தேவபலனாய் இருக்கிறது? எதை குறித்து அவர் வெட்கப்படாம பேசுவாரோ, யூதருக்கும் கிரேக்கருக்கும் சொல்லுவாரோ, அது தேவபலனாய் இருக்கிறது. இப்ப சொல்லுங்க, எது தேவபலன்?
கிறிஸ்துவின் சுவிசேஷம் தேவபலன் என்று பவுலார் ரோமர் 1 அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:18 சிலுவை தேவபலன். அப்ப சிலுவை தேவபலன் என்பது அதுதான் சுவிசேஷம். சுவிசேஷத்தினுடைய அடிப்படை. சுவிசேஷத்துல பல அடுக்குகள் இருக்கு பாருங்க. ஆனா அந்த சுவிசேஷம் பல அடுக்குகளை தாங்குகின்ற ஒரு அடிப்படையான ஒரு நற்செய்தி உண்மை சிலுவை. அதான் கிறிஸ்துவின் சிலுவை சுவிசேஷத்தினுடைய அடிப்படை. அப்ப சிலுவையில என்ன இருக்குதான்? ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனா இருக்கிறது. இட்ஸ் a power of God unto salvation. என்ன? அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அதுங்க தேவனுடைய பலன் இருக்கிறது. அப்ப தேவனுடைய பலன்னா என்ன? எப்படி அது? எதுக்கு தேவபலன் அப்படின்னா 2 கொரிந்தியர் 5:14-17 பாருங்களேன். அங்க ரட்சிக்கப்படுற நமக்கோ தேவபலனாய் இருக்கிறதுன்னு சொன்னார்ல. இங்க அதை எப்படி சொல்றாங்க? அந்த தேவபலனை புரிந்து கொண்டால், பெற்றுக்கொண்டால் அது எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும்ன்றத 2 கொரிந்தியர் 5 பவுல் சொல்றார். வசனம் 14 பாருங்க. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. The love of God constraineth us. கிறிஸ்துவினுடைய அன்பு பவுலை நெருக்கி ஏவுதான். இப்ப கவனிங்க. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லோருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். அவரு நமக்காக மரித்தாரு, எல்லாருக்காக மரித்தாரு. எனவே பிழைச்சிருக்கிறாங்க இனி தங்களுக்காக அல்ல, யார் எழுந்தாரோ யார் மரிச்சாங்களோ அவருக்காக பிழைக்க அவங்க எழுந்திருக்கிறாங்க. அப்ப கிறிஸ்துவினுடைய சிலுவை தேவபலனாய் இருக்கிறது. கிறிஸ்துவினுடைய சிலுவை நெருக்கி ஏவுகிறது. எதுக்காக நெருக்குது? உனக்காக நீ வாழாத, பிறருக்காக வாழ அப்படின்னு சொல்லிட்டு நம்மை நெருக்கி ஏவுகிறது. அப்ப நம்மிடத்திலிருந்து விடுதலைப்படுத்துவது தான் கிறிஸ்துவினுடைய அன்பு, கிறிஸ்துவினுடைய அந்த சுவிசேஷம். அந்த வல்லமை புரியுதா? அந்த வல்லமை நம்மை எங்கிருந்து நெருக்கி ஏவுகிறது? நமக்கென்று பிழைக்காமல் அவருக்கென்று பிழைக்கும்படியாக ஒரு மிகப்பெரிய ஒரு பவரா என்ன செய்யுதுன்னா இது மாறுகிறது. அப்ப சிலுவையில தேவனுடைய பலன் இருக்கிறதா? ஆமாம். அது சுவிசேஷத்துல காணப்படுகின்ற வல்லமை. சிலுவையில காணப்படுற வல்லமைன்னா சுவிசேஷத்தில் காணப்படுகின்ற வல்லமையே ஆகும். இப்ப இதே சிலுவையில இன்னொரு விஷயமும் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்துக்கு வாங்க. 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா வசனம் 24 பாருங்க. இதே விஷயத்தை பவுலார் சொல்லிட்டு இன்னொரு விஷயமும் இருக்கின்றார். என்ன விஷயம்? 24 பாருங்க. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்து தேவபலனும் தேவன் ஞானவுமாய் இருக்கிறார். என்னவா? கிறிஸ்து தேவனுடைய பலனும் தேவனுடைய ஞானமுமாய் இருக்கிறார். அப்ப தேவனுடைய பலனும் இருக்குது. இன்னொரு விஷயம், சிலுவையில தேவனுடைய ஞானமும் இருக்கிறது. சரி, சிலுவையில வல்லமை இருக்குது, நம்மளை நெருக்கி ஏவுதுன்றது புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இங்க இன்னொரு விஷயம் பார்க்கிறோம். அங்க சிலுவையில, அதாவது கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய ஞானம் இருக்குது. அதாவது சிலுவையை பார்க்கும் பொழுது ஒரு வல்லமை கிடைக்குதுங்க. சிலுவையை பார்க்கும் பொழுது ஒரு ஞானம், ஒரு மகா ஞானம் ஒன்று கிடைக்குது. அது என்ன மகா ஞானம் சிலுவையில கிடைக்குது? சரி, ஒரு பக்கம் அப்படியே திருப்பங்களேன். 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்துக்கு வந்திருக்கேன். 1 கொரிந்தியர் 2 அங்க 4 பாருங்க. இந்த ஞானத்தை குறித்து தொடர்ந்து 2 அதிகாரத்துல பேசிக்கிட்டே வர்றாரு. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் வசனம் 7 பாருங்களேன். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களே ஆனால் அப்படின்னு போகுதுங்க. அப்ப ஒரு ஞானம் இருக்குது. அது உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் வைத்திருந்த ஒரு ஞானம். அந்த ஞானம் எதற்காக? பைபிள் சொல்லுது, தேவன் நம்முடைய மகிமைக்காக. நல்லா புரிஞ்சுக்கணும். அங்க ஒரு ஞானம், சிலுவையில ஒரு ஞானம் வெளிப்படுது. அந்த ஞானம் உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் வைத்திருந்த ஞானம். அந்த ஞானம் எதற்கு
நாம் மகிமை அடைவதற்காக, நம்முடைய மகிமைக்காக அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்ம. சரி, இப்போ இந்த ஞானம்னா என்ன? ஏன்னா வசனம் 6 பாருங்க. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக ஞானத்தையும் நாங்கள் சொல்ல வரல, பிரபுக்களுடைய ஞானத்தையும் சொல்ல வரல. ஒரு ஞானம் ஒன்று உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் வைத்திருந்தார். அந்த ஞானம் நம்முடைய மகிமைக்காக மறைத்து வைத்திருந்தார். அந்த மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஹிடன் மிஸ்ட்ரியை நான் பேச வந்திருக்கிறேன். அப்ப உலக தோற்றத்துக்கு முன்னே ஒரு ஞானத்தை மறைச்சு வச்சிருந்தாராமே, நம்முடைய மகிமைக்காக மறைச்சு வச்சிருந்தாராமே, அது இப்பொழுது ஞானம் வெளிப்பட்டிருக்காமே, அந்த ஞானத்தை பேச வந்திருக்கிறோம் அப்படின்றாரு. அந்த ஞானம் என்ன? முதல்ல ஞானம்னா என்னன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே வருவோம். யோபு 28:28 ஞானம்னா என்ன, புத்தினா என்ன? யோபு 28:28 மனுஷரை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். சரி, பயப்படுதுன்னா என்ன? நம்ம ஏற்கனவே நீதிமொழிகளில் படிக்கிறோம். அதே தான் கீழையும் சொல்லிடுறாங்க. பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார். அப்போ ஞானம் இஸ் ஈக்குவல் டு புத்தி. இப்போ ஞானம்னா என்ன? தேவனுக்கு பயப்படுவது, ஆண்டவருக்கு பயப்படுவது. ஆண்டவருக்கு பயப்படுதுன்னா என்ன? தீமையை விட்டு விலகுவது தான் ஞானம். தீமையை விட்டு விலகுவது தான் புத்தி. அப்போ யார் ஞானவான்? நிறைய படித்தவரா? யார் புத்திமான்? என்ன மிக சிறந்த யோசனைக்காரரா? அறிவு ஜீவியா? யாருங்க ஞானவான்? யாருங்க புத்தி? யார் ஒருத்தர் இது தப்பு, இந்த தப்புல இருந்து நான் விடுதலை ஆகணும், விடுதலை ஆகுறாரோ அவர் தாங்க ஞானவான், அவர் தாங்க புத்திமான். நிறைய பெத்த படித்தவர் அல்ல, என்ன அறிவு ஜீவி அல்ல. அதெல்லாம் உலகத்தினுடைய விஷயம், கண்டுபிடிப்புகள், அதெல்லாம் தேவையானதுலாம். ஆனால் எது அடிப்படை ஞானம், எது அடிப்படை புத்தி? பாவத்தை கண்டு உணர்ந்து பாவத்தை விட்டு விடுதலையாவது தாங்க ஞானம். அப்போ ஞானத்தை குறித்து பேசுகிறோம். அந்த ஞானம் சிலுவையில் தெரியுது அப்படின்னு சொல்கிறாரே, அந்த ஞானம் உலக தோற்றத்துக்கு முன்பே அது மறைவாக இருந்துச்சுன்னு சொல்கிறாரே, என்ன அர்த்தம்? கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் வசனம் 26-27 பாருங்க. உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். 27 பாருங்க. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது அந்த ரகசியம். என்ன நம்பிக்கையா? மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஒரு ரகசியம் உலக தோற்றத்துக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கு. அந்த ரகசியம் அது மறைவாக இருக்கிறது, அது நம்முடைய மகிமைக்காக இருக்கிறது. அது என்னது அப்படின்னா பாருங்க, அது மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து. மகிமைனா மீண்டும் மீண்டும் அதை சொல்றோம் நம்ம. மகிமை என்கிற வார்த்தை குணத்தை குறிக்கிறது. மகிமை என்றால் குணத்தை குறிக்கும். இப்ப மகிமையின் நம்பிக்கையாக அப்படின்னா குணமாற்றத்திற்கான நம்பிக்கை கிறிஸ்து. கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளேயும் வர முடியும், உங்களுக்குள்ளேயும் ஜீவிக்க முடியும். இதை சொல்லித்தர்றதுதான் ஞானம். ரட்சிப்பின் திட்டத்தை, சுவிசேஷத்தை ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு பவுலார் சொல்றாரு. அவ்வளவுதான். ஆக நம்ம குணமாற்றத்துக்கு, குணம் மாற முடியும். அந்த நம்பிக்கையை யார் கொடுக்குறா? கிறிஸ்து கொடுக்குறாங்க. எங்க வச்சு கொடுக்குறாரு? சிலுவையில ரொம்ப தெளிவா கொடுக்குறாரு. ஆக சிலுவையில காணப்படுகின்ற 2 மகத்துவமான காரியம் என்ன? ஒன்று பவர், வல்லமை, 2வது ஞானம். அதாவது பாருங்க, கிறிஸ்து அவர் பாவத்திலிருந்து எப்படி விடுதலையாக முடியும் அப்படின்ற விஷயத்தை அங்க சிலுவையில் நம்ம காட்டுகிறார். அதே சமயம் விடுதலையாவதற்கு தேவையான சக்தியையும் பலனையும் அந்த சிலுவையிலே ஆண்டவர் வச்சிருக்கிறார். எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பாருங்க. அப்போ சிலுவையில் நாம் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறோம். சிலுவையில் அந்த வல்லமையை பெற்று நாம் என்ன செய்யணும்? பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். பாவத்திலிருந்து விடுதலை ஆகக்கூடிய அந்த ஞானத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். ஆக ஞானத்தை பெற்று வல்லமையும் பெறுகின்ற இடம் சிலுவை தான். உங்களுக்கு புரியுதா? ஆக முதல் விஷயம் படித்திருக்கிறோம். சிலுவையில் ஞானமும் உண்டு, ஞானத்தை
கைகொள்வதற்குரிய வல்லமையும் இருக்கிறது. சரிங்களா? அந்த வல்லமை உங்களுக்கு வேணுமா? யோசிங்க. அந்த ஞானம் வேணுமா? சிலுவையில் பாருங்க, அங்கதான் மெய்ஞானம் அங்க இருக்கிறது. சரி, ஒரு வீட்டு பாடம் உங்களுக்கு. கொருந்து சபைக்கு, கொருந்து பட்டணத்துக்கு எப்படி பவுலார் அவர் சிலுவையை கொண்டு போனார், அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்திற்கு, நம்மளுடைய பட்டணங்களுக்கு எப்படி சிலுவையை போய் சொல்லி தருவீங்க? பைபிள் எடுத்த உடனே சொல்ல முடியாது. பைபிள் இல்லாம எப்படி சிலுவையை சொல்லுவீங்க? உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்றீங்களா? ரெண்டாவது, சிலுவையில் அறையப்பட்டது யாரு? சிலுவையில் அறையப்பட்டது மேசியா. இப்ப இந்த நான் சாக போறேன் அப்படின்ற விஷயத்த இயேசு கிறிஸ்து அவருடைய 3.5 வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட நாள்ல இருந்து சொல்ல ஆரம்பிச்சார். திரும்ப 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 சொல்ல ஆரம்பிச்சார். நம்ம பாருங்க, ஒரு 3 விஷயம் 4 விஷயம் பார்க்க போறோம். முதல் 3 விஷயம் பார்த்தீங்கன்னா 30 to 32, 30 to 32, மார்க் 8 30 to 32, மார்க் 9 அதே வசனம், மார்க் 10 அதே வசனம். ஒவ்வொன்றிலையும் அவர் தம்முடைய மரணத்தை குறித்து சீஷர்களுக்கு சொல்ல வராரு. சிலுவையை இவங்கெல்லாம் புரிஞ்சுட்டாங்களா? பார்க்கலாமா? மார்க் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மார்க் 8 31 32 போவோம். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவர் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3ஆம் நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாய் சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு சாகணும்பா, 3ஆம் நாள்ல உயிர் தெழணும்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வந்தா அதை ஏத்துக்கிட்டானா? ஹீரோ சாகிறது கொஞ்சம் கூட அவனுக்கு விருப்பம் இல்லை. புரிஞ்சுக்கிட்டானா? புரியவில்லை. மார்க் 9க்கு வருவோம். மார்க் 9க்கு வந்துட்டீங்கன்னா மீண்டும் 31, ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லியிருந்தார். அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை. அதை குறித்து அவரிடத்தில் கேட்கவும் பயந்தார்கள். அறிந்து கொண்டார்களா? இல்லை, கேட்பதற்கே பயப்படுறாங்க. மீண்டும் சிலுவை குறித்து பேசுகிறார். மார்க் 8 பார்த்தோம், மார்க் 9 பார்த்தோம், மார்க் 10க்கு வாங்க. மார்க் 10 வசனம் 32 முதல் பாருங்க. 32, பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். வசனம் 33, இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரணாக்கினைக்குள்ளாக தீர்த்து புரதேசத்தாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். பாண்டர் முன்கூட்டியே சொல்றாரா? ஆமா, மார்க் 8ல சொன்னாரு, மார்க் 9ல சொன்னாரு, மார்க் 10ல சொன்னார். மீண்டும் சீஷர்கள் சொல்றாரு, எருசலேமுக்கு போறேன்ப்பா, நான் சாக போறேன், ஆனாலும் 3ஆம் நாள்ல உயிர் தெழுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது எப்பொழுது இதெல்லாம் சொன்னபோது செபதேயின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறதே நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவங்க என்ன கேட்குறாங்க? ஒரு ரிக்வெஸ்ட், நாங்கள் ஒன்று கேட்குறோம், அதை நீங்கள் கொடுத்துறோம். என்ன கேட்குறோம்? பா, எங்கள் அண்ணன் நான் 2 பேரும் உங்களுடைய நீர் வரும்பொழுது அல்லது மகிமையில் ராஜ்யத்தில் நாங்கள் ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் உட்காரணும். ஆண்டவர் அவர் சாவை குறித்து பேசுகிறாரு. அவர் மரித்து 3ஆம் நாளை எழுந்திருப்பேன் என்ற விஷயத்த சொல்கிறாரு. என்னப்பா, நீங்கள் மரிப்பீங்களா? அழணும். நீங்கள் உயிர் தெழுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படணும். இது எப்படிப்பா சாத்தியம்? அவர் மரணத்தை குறித்து கேள்வி கேட்டிருக்கணும். உயிர்கள் எப்படிப்பான்றது கேட்டிருக்கணும். உடனே அவர் சொல்லியிருப்பார், லாசர் எழுந்தான்ல, அங்கே எழுந்தாங்கல்ல, இங்கே எழுந்தாங்கல்ல, அதெல்லாம் அடையாளம் தான்ப்பா, நிஜமே நான் தான், நான் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இவங்க, நான் என்னவாகணும், நான் இந்த போஸ்ட் வேணும், எனக்கு இந்த போஸ்ட் வேணும், இந்த போஸ்ட்டை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு புரியுங்களா? உங்களுக்கு அப்போ சிலுவையின் உபதேசத்தை குறித்து சீஷர்கள் புரிந்து கொண்டார்களா? புரிந்து கொள்ள, சரிங்களா? புரிந்து கொள்ளவே இல்லை. சரி, உயிர் தெழுந்த பிற்பாடுக்கு வருவோம். லூக்கா 24 அங்கே கிளியோப்பா என்கிற சீஷனும் மற்ற சீஷனும் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க.
அங்க அவங்களுடைய நம்பிக்கை என்ன? 24, 21 பாருங்க. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. இவைகள் சம்பவித்து 3 நாள் ஆகிறது. என்ன நம்பிக்கையா? இவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர். எங்கிருந்து மீட்டு ரட்சிப்பவர்? ரோமர்கள்ட்ட மீட்டு நாட்டை ரட்சித்து நாட்டுக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுப்பாருன்னு நினைச்சிருந்தோம். உனக்கு 3 வருஷம் கூடவே வச்சு பாடத்தை சொல்லி கொடுத்தாரு. மறைமுகமாக நேரடியாக சொல்லி கொடுத்தாரு. வெளிப்படையாகவே மார்க் 8, மார்க் 9, மார்க் 10 இப்படி சொல்லிட்டே இருந்தாங்க அந்த கடைசி வாரம் முழுக்க. ஆனா புரிஞ்சுக்கிட்டாங்களா? அவர் மரித்து உயிர் தெழுந்து வந்துட்டாரு, வந்து பேசிட்டு இருக்கிறாரு. கண்கள் மறைக்கப்பட்டவர்களாக அவர் மரணத்தை புரிந்து கொள்ளாமல் இருந்தாங்க. பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிப்பார் என்பதை புரிந்து கொள்ளாமல் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நம்பியிருந்தோம். சரிங்களா? அப்ப அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா? அவங்க புரிந்து கொள்ளவே இல்லை. சரிங்களா? ஏன் அவங்க புரிஞ்சு கொள்ள? ஏன்னா தேவனால் சபிக்கப்பட்டவர்கள் அங்க சிலுவையில் அறையப்படுவார்கள். அப்ப கைவிடப்பட்டவர் குற்றவாளிங்க தான். இவர் சிலுவையில் அறையப்படுறேன்றாரு. எப்படி இது? எப்படி சாத்தியம்? ஒரே குழப்பத்துக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. ஆக இன்ஃபேக்ட் கொரிந்தில் போய் பவுல் பேசும்பொழுது கூட கிரேக்கர்கள் கூட அதை புரிஞ்சுக்கல பாருங்க. என்னன்னா கொரிந்துவில் இருந்து இது எங்கன்னா எழும்பி பிரகாசி இயேசுவின் சீடர்கள் அதிகாரம் 24 பேராகிராஃப் 5. கொரிந்துவில் இருந்த கிரேக்கர்களுக்கு கிறிஸ்து என்று அறிமுகப்படுத்தியிருந்த இயேசு தாழ்மையான யூத பிறப்பை உடையவராகவும், என்னவா யூத குலம் ரொம்ப தாழ்மையான குலம், அந்த யூத பிறப்பை உடையவராகவும் துன்மார்க்கத்திற்கு பழமொழியாக இருந்த ஒரு பேரூரில் வளர்ந்தவராகவும். அவர் எங்க வளர்ந்தாரு? நாசரேத்தில் வளர்ந்தார். நன்மை பிறக்குமா? அவர் யூதனா இருக்கிறாரு. அவர் ஊரும் ஒன்று சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அவர் தம் சொந்த ஜாதியினரால் நிராகரிக்கப்பட்டார். சொந்த ஜனமே ஏத்துக்கல அவரை. இறுதியில் குற்றவாளியாக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். இவரையா எனக்கு சொல்ல வந்திருக்கிற இப்படின்னு சொல்லிட்டு பவுல்கிட்ட கிரேக்கர்கள் கேட்குறாங்க. உங்க ஆளுங்க ஏத்துக்கிட்டாங்களா? அவரை போய் என்கிட்ட சொல்ல வர? அவர் ஊர் என்ன? அந்த ஊரா? அவர் யார்? யூதனா? இப்படி அவரை புரிஞ்சுக்கல. சிலுவையினுடைய காரியத்தை புரிந்து கொள்ளவே இல்லை. ஆனா சிலுவையில் அவர் அறையப்பட்டார். இப்ப சிலுவையில் அறையப்பட்டார் என்கிற விஷயம் முன்கூட்டியே ஆண்டவர் சொல்லி இருந்த ஒரு அற்புதமான ஒரு தீர்க்கதரிசனம். எங்க இருக்கிறது? அறையப்பட்டது ஏதோ மனுஷன் அல்ல. யார் திரும்ப அறையப்பட்டிருக்கிறாங்க? தானியேல் 9ஆம் அதிகாரத்துக்கு ஓடி வந்துருங்க. தானியேல் 9 வசனம் 26 பாருங்க. தானியேல் 9:26. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார், ஆனாலும் தமக்காக அல்ல. அப்ப யாரு சங்கரிக்கப்படுவாங்க? அவர் யாரு? இயேசு என்கிற மேசியா. மேசியா சங்கரிக்கப்படுவார். சரி, இப்ப யார் இந்த மேசியா? யார் இந்த மேசியா? பைபிள் சொல்லுது, அவரு தேவனுடைய ரூபமாய் காணப்பட்டு தேவனுக்கு சமமானவராய் இருக்கிறார். அவரே மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தார். அப்ப யார் இந்த மேசியா? யார் இந்த மேசியா? அவர் தாங்க தேவன். பிதாவுக்கு சமமான தேவன் சிலுவையிலே தொங்குகிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, சிலுவையில ஞானம் இருக்குது, சிலுவையில வல்லமை இருக்குது அப்படின்னு படிச்சோமே. என்னது அப்படின்னா, தொங்கினது செத்தது ஏதோ தூதன் அல்ல, அல்லது ஏதோ குட்டி கடவுள் அல்ல. பிதாவுக்கு சமமான தேவன் சிலுவையிலே தொங்குகிறார். இவ்வளோ பெரிய விஷயம். ஏன் தெய்வம் வரணும் நமக்காக? ஏன் தேவன் வரணும்? பிதாவுக்கு சமமான தேவன் ஏன் வரணும்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை அவர் ஏன் மாம்சம் எடுத்து ஏன் வரணும்? அந்த வார்த்தை ஏன் சிலுவையில் போய் தொங்கணும்? உங்களுக்காக எனக்காக வாழ்ந்து காட்டுறாரு. உங்களுக்காக எனக்காக நம்முடைய பாவத்தை அவர் எடுத்துக்கொள்கிறார். அப்ப ஞானம் இருக்கா? ஆமா. வல்லமை இருக்குதா? ஆமா. எப்படி ஞானம் வந்துச்சு? எப்படி வல்லமை வந்துச்சு? ஏன்னா தொங்குனது தெய்வம் தொங்குது. அதுதான் விஷயம். எனக்காகவா அவர் வந்தாரு? ஆமா, நமக்காக தான் அவர் வந்தார்.
வந்து சிலுவையிலே நமக்காக நம்முடைய பாடுகளை சுமந்து நம்முடைய பாவம் அக்கிரமம் எல்லாத்தையும் சுமந்தார். அப்போ சிலுவையில் ஞானமும் உண்டு, வல்லமையும் உண்டு. எப்படி? சிலுவையில் அறையப்பட்டது மனிதன் அல்ல, தூதன் அல்ல, என்ன தேவனே, பிதாவுக்கு சமமான தேவனே அவர் வந்து தொங்கினபடியினாலே நமக்கு வல்லமையும் அங்கே ஞானமும் நமக்கு கிடைக்கிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கும் போது நம்ம மீது பிதா வைக்கிற அந்த அன்பு, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், லேசா நமக்குள்ள அன்பு சுரக்க ஆரம்பிக்கும், ஞானம் பிறந்து கண்ணு திறக்கும், வாழ்க்கையில் சத்துவமற்று இருக்கிற நமக்கு வல்லமை கிடைக்கும். உங்களுக்கு புரியுதா? அன்பு, வல்லமை, ஞானம் எல்லாம் கிடைக்கும். எங்கிருந்து? அறையப்பட்ட அந்த மேசியாவை பார்க்கும் பொழுது. ஆக சிலுவையில் வல்லமையும் ஞானமும் இருக்கிறது, சிலுவையில் அறையப்பட்டது மேசியா. சரி, இந்த அற்புதமான இந்த விஷயத்தை தேவன் நமக்காக செத்திருக்கிறாரு, செத்ததால நமக்கு அன்பும் வல்லமையும் ஞானமும் பெற்றுக்கொள்கிறோம் என்கிற விஷயத்தை ரெண்டு கூட்டம் புரிஞ்சுக்கவே இல்லை. யாருது பார்க்கலாமா? அதுதான் மூன்றாவது, சிலுவையை புரிந்து கொள்ளாத பைத்தியங்கள். யாருது? வாங்க 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்துக்கு வாங்க. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் வசனம் 18 பாருங்க. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுற நமக்கு தேவபலன். ஆனா பைபிள் சொல்லுது கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அது பைத்தியமாய் இருக்கிறது. யாருக்கு பைத்தியம் அப்படின்னா 22க்கு வாங்க. 2 கூட்டத்தார் இருக்கிறாங்க, சிலுவையை புரிந்து கொள்ளாத பைத்தியங்கள். ஆனா அந்த பைத்தியங்கள் என்ன சொல்லுது? 22 பாருங்க. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் ஸ்டம்பிளிங் பிளாக், கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். அப்ப சிலுவையை புரிந்து கொள்ளாத 2 நபர்கள் யார்? ஒன்று யூதர், 2வது கிரேக்கர். ஏன் யூதர் புரிஞ்சுக்கல, ஏன் கிரேக்கர் புரிஞ்சுக்கல? ஏன்னா பைபிள் சொல்லுது 22ல், யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். அடையாளத்தை தேடி தேடி அவன் வீணா போறான், கெட்டு வீணா போறான். கிரேக்கர் ஏன் புரிஞ்சுக்கல? கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். ஞானத்தை தேடி 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 அவன் சிலுவையை புரிஞ்சுக்கல, அவன் வீணா போறான், கெட்டு வீணா போறான். ஆக யூதர்கள் ஏன் அடையாளத்தை தேடுறான்? அப்படி அடையாளத்தை தேடினான்னு சொல்லிட்டு இங்க பவுல் சொல்றாரு. அப்படிதானா? இந்த யோவான் 4 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, இந்த ராஜாவின் மனுஷன் வந்து அவங்க பையனுக்காக வேண்டுவார் இல்லையா? யோவான் 4 பாருங்க, யோவான் 4:48 பாருங்க. இந்த ராஜாவுடைய மனுஷன் தன்னுடைய மகன் சுகமடையணும்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து வராப்புல. அப்ப இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். அப்ப நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். நீங்கள்லாம் இந்த ராஜாவுடைய மனுஷன் இருக்கிறானே, ஒட்டுமொத்த யூதர்களுக்கான சாம்பிள் பீஸ், அவ்வளோதான். அப்ப இவன் எப்படியோ அப்படிதான் யூதர்கள் எப்படியோ அப்படிதான் இவன். யூதர்களே இப்ப எப்படி இருக்கிறாங்க? அடையாளத்தையும் அற்புதத்தையும் செய்யட்டும், இவரை சரின்னு சொல்லுவோம். எப்பா ஒரு அடையாள அற்புதம் செஞ்சா சரியாயிருமா? என்ன வாசிக்கிறோம் உபாகமத்துல? அந்த அடையாளம் அற்புதமும் நடந்தாலும் அவன் பொய்யான தீர்க்கதரிசி. ஏன்? அவன் கட்டளைய வேணான்னு சொல்றான், கட்டளை கீழ்ப்படிய வேண்டாம், வேற ஒரு காரியம் செய்யலான்னு சொல்றான். அப்ப அடையாள அற்புதம் பிசாசு கூட செய்யலாம். இவங்க என்ன பண்றாங்க? அடையாள அற்புதம் வேணுன்றாங்க. யோவான் 2 அதிகாரத்துல அங்கேயும் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து, நீங்க என்ன அடையாளத்தை நீங்க காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன அப்ப அந்த வசனம் எங்க இருக்குது? கமெண்ட்ல போடுங்க. என்ன யோவான் 2 அதிகாரத்துல கேட்குறாங்க, நீங்க என்ன அடையாளத்தை செய்றீங்க? அங்க என்ன அடையாளத்தை ஆண்டவன் கொடுத்தாரு? அதையும் கமெண்ட்ல போடுங்க. 2 வீட்டு பாடம் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அப்ப கவனிங்க, யூதர்கள் அடையாளத்தை தேடுறாங்க. இந்த காரியம் நாங்கள் நம்பணும்னா என்ன அடையாளத்தை கொடுப்பீங்க? இன்னும் பரிசேயர்கள் கூட பார்த்தீங்கன்னா வந்து, நாங்கள் உங்களை நம்புகிறோம், ஆனால் ஒரு அடையாளத்தை செஞ்சு காட்டுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த வசனம் இங்கே இருக்குது. இப்படி நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரலாம். அடையாளம் அடையாளம் அடையாளம், ஏதாவது ஒன்று செய்யுங்க, நாங்கள் நம்புகிறோம் அப்படின்வாங்க. இப்போ ஒரு இடத்துல ஆண்டவர் அடையாளத்தை கொடுக்குறாரு. என்ன அடையாளத்தில் கொடுத்தாரு அவரு? வாங்க மத்தேயு
12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 39:40. மத்தேயு 12:39-40. அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். அடையாளத்தை தேடுறவங்க யாரா? பொல்லாத விபச்சார சந்ததியார். ஏன்னா பைபிள்ல இருக்குதா அப்படின்னு இல்லை, அடையாளத்தை வச்சு தேவன் பேசினாருன்றதை நம்புறாங்க, கண்களை வச்சு அவங்க நம்புறாங்க. கவனிங்க, இந்த விபச்சார பொல்லாத சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இல்லை. கவனிச்சிங்களா? அப்ப என்ன அடையாளம் ஆண்டவர் கொடுத்தாரு? யோனாவினுடைய அடையாளம். யோனா எப்படி மீன் வயிற்றுக்குள்ள இருந்து அவன் வெளில வந்தானோ, அதே போல இயேசுவும் மனுஷகுமாரனும் வருவார். என்ன, அவரும் பூமியில இருப்பாரு, பூமியில இருந்து என்ன செய்வார்? வெளில வருவார். அப்ப கிறிஸ்துவினுடைய பாடு, கிறிஸ்துவினுடைய மரணம், கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் எங்க இருக்குது? யோனாக்குள்ள இருக்குது. அப்ப என்ன அடையாளம் பாரு? இந்த மாதிரி ஒருத்தர் செத்தார்னா அவர் தான் தெய்வம். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? அடையாளம் 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 தேடி போறாங்க. அதனால சிலுவை அவர்களுக்கு புரியவில்லை. புரியுதா? சிலுவை அவர்களுக்கு புரியவில்லை. சரிங்களா? சரி, இப்ப கிரேக்கர் ஞானத்தை தேடுறாங்க. ஞானம்னா என்ன? நம்ம ஏற்கனவே படிச்சோம்ல. ஞானம்னா என்ன? பொல்லாப்பை விட்டு விலகுவது, தீமையை விட்டு விலகுவது, இதுதான் ஞானம், இதுதான் புத்தி, வேற ஒன்றும் இல்லை. இதுதான் பாவம்னு புரிஞ்சுக்கிட்டு பாவத்தை விட்டு ஒருத்தன் விலகினான், அவன் ஞானவான், அவன் புத்திமான். இப்ப கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். ஏன் இந்த ஞானத்தை தேடினான்? கிரேக்கர் என்ன பண்ணாங்கன்னா, உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அறியாமை, இக்னரன்ஸ். அப்ப அறிவு மூலமாக எல்லா பிரச்சனையும் வெளில வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பினான். பாவத்தை விட்டு வெளில வரலாம் அப்படின்னு நம்புறான் அவன். இப்ப அறிவை வச்சுக்கிட்டு எல்லா பிரச்சனையும் ஜெயிச்சிட முடியுமா? வெறும் அறியாமை மட்டும்தான் இந்த மனுக்குலத்துக்கான பிரச்சனையா? மனுஷனுக்கு தவறு என்னன்னு தெரியுது, தவறுல இருந்து வெளில வர தெரியல, வல்லமை இல்லை. ஆனா கிரேக்கர்கள் அறிவு தான் தீர்வுன்னு நினைக்கிறாங்க. இப்ப கிரேக்கர்கள் அறிவை தீர்வாக நினைச்சு அவங்க பார்க்கும்போது, இப்ப அந்த அறிவு முதல்ல அவங்க தலைவனுக்கு கிடைச்சிச்சா? உங்களுக்கு சொல்றது புரியுது? அறிவால அவங்களுடைய தலைவன், அவங்க தலைவன் யாரு? அலெக்சாண்டர் த கிரேட், மகா அலெக்சாண்டர். அந்த அறிவாளி தானே, அந்த அறிவாளியினுடைய தலைவன் தானே, ராஜா தானே. எப்படி செத்தாரு? குடி போதையில சாகுறாரு. குடிச்சு வெறிச்சு நோய்வாய்ப்பட்டு அப்படியே செத்து போறான் மனுஷன். தான் குடியே அவனால ஜெயிக்க முடியுதா? கைகளை வெளியில விரிச்சு வச்சு செத்தாருன்னு சொல்லிட்டு சரித்திரம் சொல்லுது. அப்ப இப்ப அறிவை வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேக்கம் ஒரு விஷயத்த முன்மொழியுது. அது முதல்ல அவங்க தலைவனுக்கு, அவங்க சொந்த ராஜாவுக்கு பொருந்துச்சா? இல்லை. தானியேல் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வந்தீங்கன்னா ஒரு அழகான விஷயம் இருக்குது. இந்த கிரேக்க ராஜ்யம் பத்தி ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்றார். தானியேல் 8:21 பாருங்க. தானியேல் 8:21. ரோமம் உள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்க தேசத்தின் ராஜா, அது கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு அதன் முதலாவது ராஜா. கிரேக்கர்கள் பார்வையில கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் பைத்தியகரத்தனமானது. அந்த பைத்தியம், சோகால்டு பைத்தியம் சொல்லுது, எப்பா நீ ராஜ்யமா எப்ப வருவ என்பதை நீ வர்றதுக்கு முன்பாகவே ஆண்டவர் சொல்லி வச்சிட்டார். கிரேக்க ராஜ்யம் எந்த ராஜ்யத்தை அடிச்சுட்டு சூப்பர் பவரா வரும் என்பதை ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லிட்டார். அப்ப சோகால்டு ஞானம் சொல்லுது, எப்ப நீ பைத்தியம்னு சொல்லுது. பைத்தியம் பெருசா, இப்ப ஞானம் பெருசா? நீங்க யோசிங்க. இப்ப கிரேக்க ராஜ்யம் எப்பொழுது வரும், யாரை ஜெயித்து வரும் என்பதை ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லிட்டார். அதான் பவுல் சொல்றாரு, நீ உன்னை ஞானின்னு நினைச்சுக்கிற, நீ உன்னை அறிவாளின்னு நினைச்சுக்கிற, கிறிஸ்துவின் உபதேசத்தை பைத்தியம் நினைக்கிற. அப்ப இந்த பைத்தியம் இந்த ஞானத்தோட பெருசுப்பா. ஏன்? உன்னை பத்தி, உன் பிறப்பை பத்தி ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லிட்டார். ஒண்ணு. ரெண்டாவது, நீ பெருசா அறிவாளி, சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டல், இவங்கள பெரிய பெரிய தத்துவ ஞானிகள்லாம் வச்சிருக்கிறீங்க.
அந்த ஞானிகளை வச்சுக்கிட்டு உன்னால பாவத்தை ஜெயிக்க முடியுமா? அதுக்கு நல்ல சாம்பிள் அலெக்சாண்டரே ஜெயிக்க முடியல, நீ என்ன பெரிய அறிவாளி? புரியுதா? அதான் பவுல் சொல்றாரு, நான் பைத்தியமாவே இருந்துட்டு போறேன், நான் என் பைத்தியத்தை விட உன் ஞானம் கம்மி தான், உன் ஞானத்தை விட என் பைத்தியம் பெருசு தான். ஆக யோசிச்சு பாருங்க, யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் அறிவை தேடுகிறார்கள். அறிவை தேடி இதை புண்ணியம் இருக்குதா? இல்லை. இந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு காரியத்தால, அடையாளத்தை தேடுறதுனால, அறிவை தேடுறதுனால, சிலுவையில் உள்ள ஞானத்தை, சிலுவையில் உள்ள அன்பை, சிலுவையில் உள்ள காணப்படுகின்ற வல்லமையை அவங்களால கண்டுகொள்ள முடியல. ஒரு கேள்வி, அன்னைக்கு அடையாளத்தை தேடி போச்சு அந்த சந்ததி, அதே போல இன்னைக்கு யாராவது அற்புத பெருவிழா, அடையாளங்கள், அதிசயங்கள் சொல்லிட்டு தேவனுடைய ஜனம் ஓடிட்டு இருக்குதா? இன்றைய நவீன கிறிஸ்தவம் அன்றைய யூதர்களைப் போலவே அடையாளம் 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 இப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாரு? சிலுவையை போய் படி. இப்படியே போயிட்டே இருப்பேன்னா, யூதர்கள் அடையாளத்தை தேடினாங்க, சிலுவையை புரிந்து கொள்ள முடியல. நீனும் இப்படியே அடையாளம் தேடி போயிட்டு இருக்கிற, அற்புதம் தேடி போயிட்டு இருக்கிற, சிலுவையின் விஷயம் உனக்கு புரியாது. சிலுவையின் உபதேசத்துக்கு புரியும் பொழுது அடையாளம் எங்க, அற்புதம் எங்க, அதனுடைய பங்கு என்ன புரிய வரும். அன்னைக்கு கிரேக்கர்கள் அறிவுன்னு போனாங்க. இன்னைக்கு இருக்கிற கம்யூனிசம், இன்னைக்கு இருக்கிற நாத்திகம், அறிவு தான் பெருசுன்னு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற கம்யூனிசம், நாத்திகம் அவங்களுக்கு உண்மையான அறிவை பெற்று விட்டார்களா? உண்மையான மனம் மாறுதலை அடைந்திருக்கிறார்களா? பாவத்தை விடுகிற அறிவு அவங்கள்ட்ட இருக்குதா? என்னென்னத்தையோ கண்டுபிடிக்கலாம், ஆனா அடிப்படையாய் சராசரி மனுஷனாய் வாழ்வதற்கு முடியுமா? இல்லையே. ஆக ரெண்டு பைத்தியங்கள், ரெண்டு பைத்தியகரத்தனங்கள். ஏன்னா ஒன்று அடையாளத்தை தேடி போறது, ரெண்டாவது அறிவை தேடி போறது. இதனால சிலுவையை புரிந்து கொள்ள முடியாது. ஆக 3 விஷயம் முடிச்சிட்டோம். சிலுவையில் உள்ள வல்லமை ஞானம், சிலுவையில் அறையப்பட்டது மேசியா, சிலுவையை புரிந்து கொள்ளாமல் போன 2 நபர்கள், 2 கருத்துக்கள் புரிஞ்சாச்சு. இப்ப சிலுவையை வீணாக போக பண்ணுது, மேக்கிங் நன் எஃபெக்ட் ஆஃப் த கிராஸ். சிலுவை எப்படி வீணா போயிடும் அப்படின்னா, வாங்க 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. சிலுவை வீணா போயிருமா? எப்படி வீணா போகும்னு பாருங்களேன். வாங்க 1 கொரிந்தியர் 1:17 பாருங்க. 1:17, ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடி சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். இங்க 2 விஷயம் இருக்குங்க. வீணாய் போகாதபடி, வீணாய் போகாதபடி, ஏன்னா எங்கேயோ ஏற்கனவே வீணாய் போயிருக்குது. அது எப்பன்னு சொல்றேன். அப்ப அந்த மாதிரி வீணாய் போகாதபடி 2 விஷயம் சொல்றாரு. 1, நான் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு வரல, கிறிஸ்துவ சுவிசேஷத்தை சொல்லதான் நான் வந்திருக்கிறேன். 1, ஞானஸ்தானத்தை கொடுக்க வரல. 2வது, கவனிங்க, சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். என்ன, நான் சிலுவையை பிரசங்கிக்க வந்திருக்கிறேன், சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே வந்திருக்கிறேன். ஆக நான் கிறிஸ்துவின் சிலுவையை விட ஞானஸ்தானத்தை முக்கியத்துவப்படுத்தும் பொழுது சிலுவை ஒண்ணுமில்லாம போயிடுது. பைபிள் சொல்லுது சிலுவை வீணாய் போயிடும். சாதுரிய ஞானத்துல நான் பேசும்பொழுது சிலுவை வீணாய் போயிடுது. எப்படி? ஞானம் முழுக்க இல்லாம விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் தானே. இங்கே என்னடான்னா, விசுவாசம் ரைட்டு, ஞானஸ்தானம் ரைட்டு, ஞானஸ்தானம் கொடுக்கறது வரலன்னு பவுல் சொல்றாரு. என்ன அர்த்தம் அப்ப? சரிங்களா? அதன் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வசனம் 12க்கு போடும் பாருங்க. முதல் விஷயம், ஞானம் முழுக்கு எடுக்கணும்னா சுவிசேஷம் சொன்னாதான் ஞானம் முழுக்க எடுக்க முடியும். அப்ப நோக்கம் ஞானஸ்தானம், பேப்டிசம், ஹார்வெஸ்ட். எங்க பிரதர்? ஹார்வெஸ்ட் நோக்கம் கிடையாது. சத்தியத்தை சொல்றது, சுவிசேஷம் சொல்றது தான் நோக்கம். சரிங்களா? இப்ப 2வது காரணம் பாருங்க, வசனம் 12. ஏன் அவர் ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டேன்றாரு? என்ன விஷயம்? ஒரு காரணம் தெரியுது. வசனம் 12, உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன்.
நான் சில பேர் தான் பேப்டிசம் கொடுத்தேன், அப்போ நான் கொடுக்கலன்றார். அப்போ சர்ச்சுக்குள்ள நான் கேபா குரூப்பு, நான் இந்த குரூப்பு, அப்பல்லோ குரூப்பு, நான் பவுல் குரூப்பு. அப்போ இயேசுவின் நாமத்திலே பேப்டிசம் கொடுத்தாலும் கூட அவங்க யாரை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க? அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது அவங்களுக்கு யார் வேத பாடம் கொடுத்தாங்களோ, அவங்க குடும்பத்துக்கு யார் முக்கியமோ அந்த நபரை தான் முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறாங்க. எனவே அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா நீ ஞானஸ்தானம் எடுத்து புண்ணியமே கிடையாது அப்படின்றார். அப்போ ஞானஸ்தானத்தை அவங்க சொல்லும் பொழுது அவர் பிரசங்கியாரை தான் கவனிக்கிறாங்களே ஒழிய கிறிஸ்துவை கவனிக்கவே இல்லை. அதனால தான் அவர் ஞானஸ்தானத்தை விட அவர் பிரசங்கம் பண்ணுறது, அவர் சுவிசேஷம் சொல்கிறது மேன்மை அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலேயே ஞான முழுக்கை விட கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்கிறது தான் முக்கியம். ஏன்னா ஞான முழுக்கு அது கேட்பவர்களுடைய பிரதிபலன், அது அவங்களுடைய ரெஸ்பான்ஸ், அது அவங்க இஷ்டம். ஆனால் சொல்கிறது தான் நம்ம கடமை. நம்ம வல்லமையோடு சொல்லிடணும் பாருங்க. அப்போ அங்கே சாதுரிய ஞானத்தில் நான் பேச வரல. அப்போ சாதுரிய ஞானத்தில் ஏற்கனவே பேசினாரா? 1 கொரிந்தியர் 2:1 பாருங்க. சாதுரிய ஞானத்தில் பேசினாரா? சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. சிறந்த வசனிப்போட ஞானத்தோட என்னுடைய பிரசங்க ஸ்டைல்னால, பேச்சாற்றல்னால நான் உங்களை சபையை கட்டலை அப்படின்றார். 2:4 பாருங்க. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படி என் பேச்சும் என் பிரசங்கமும் ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாக இருந்தது. நான் ஆவியானவருடைய பலத்தில் உங்கள்கிட்ட பேசினேன். அவருடைய பலனை நான் பெற்றுக்கொண்டு நான் வாழ்க்கையை முன்னுதாரணமாக வச்சு உங்கள்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறார். ஆக கெட்டு போகிறவர்களுக்கு இது நயவசனிப்போட அவங்க பேசுவாங்க. அப்போ உங்களுக்கு புரியுதா? அப்போ என்னுடைய பேச்சாற்றல் வச்சு, என்னுடைய அறிவாற்றல் வச்சு, இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பத்தை வச்சு நான் செய்யலாம். ஆனால் அவைகளெல்லாம் கிறிஸ்துவின் சிலுவையை மறைக்கக்கூடும். தேவ ஆவியினால, தேவனுடைய பலத்தினால நான் போறேன்னா, அல்லது ஒரு பிரசங்கத்தில் அவங்க சிரிக்க வைக்க, அழ வைக்க ஒரு குட்டி கதை, இப்படிலாம் பவுல் கொரிந்து சபைக்கு போகலை. தன்னுடைய பலத்தில் அத்தேனே பட்டணத்துக்கு போனார். ஆனால் ஃபெயிலியர், கிட்டத்தட்ட ஃபெயிலியர். அது ஃபெயிலியர் இங்கே வரணும்னு விரும்பலை. அவர் தேவ பலத்தில் அவர் போகிறார், தேவனுடைய வல்லமையில் அவர் போகிறார், அவர் ஜெயத்தை காணுகிறார். ஆக இது 2 சிலுவையை வீணாக போக பண்ணும். பிரசங்கம் பண்ணுறதை விட ஞானம் முழுக்க கொடுக்க போனேன்னா சிலுவையை வீணாக போக பண்ணுறேன். நான் என்னுடைய பேச்சாற்றல்ல, என்னுடைய நய வசனிப்பில் எனக்கு அட்ராக்ஷன் எடுத்து கொண்டு வந்தேன்னு சொன்னால் நான் சிலுவையை வீணாக போக பண்ணுறேன். ஆக 4 விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம். 1, சிலுவையில் அன்பு, ஞானம், வல்லம் இருக்கு. எப்படி? சிலுவையில் அறையப்பட்டது தேவன், மேசியா. இதை யூதர்களும் கிரேக்கர்களும் புரிஞ்சுக்கல. அவங்க பேப்டிசம் கொடுக்க பவுல் வரல, அவருடைய நயவசனிப்பில் வரல, தேவாவியினுடைய துணையோடும் வல்லமையோடும் அவர் வந்திருக்கிறார். அப்போ சிலுவையில் தேவனுடைய பலன், அன்பு, ஞானம் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? சிலுவையில் அறையப்பட்டது அவர் தேவன் என்பதை உங்கள் ஆள் மனசு சொல்லுதா? எனக்காக வந்தார் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? அப்படின்னா நீங்கள் எவ்வளோ விலையேற பெற்றவர்கள் என்பதை உங்கள் மனசாட்சி சொல்லுதா? சிலுவையை அன்னைக்கு அடையாளத்தை தேடுறதன் மூலமாக புரிஞ்சு கொள்ளாமல் போயிட்டாங்க. இன்னைக்கும் கிறிஸ்தவ உலகமே அடையாளத்தை தேடி போகிறதுனால சிலுவையை புரிந்து கொள்ள முடியாது என்பதை அறிந்திருக்கிறீர்களா? உங்களுடைய பேச்சாற்றனால சிலுவையை அவமாக்கி கொண்டிருக்கிறீர்களா? யோசிப்போம். சிலுவை தேவனுடைய பலனாக இருக்கிறது, அங்கே ஞானம் இருக்கிறது, அங்கே அன்பு ஊற்று அங்கே இருக்கிறது. நம்ம பெற்றுக்கொள்ளலாமா? ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி தகப்பனே. ஒரு பாடமாக படிக்காமல் சிலுவையினுடைய விஷயத்தை புரிந்து கொள்ள உதவி செய்திடலாம் தகப்பனே. நீர் தாமே பேசுவீராக, தொடர்ந்து பேசுங்கப்பா. அந்த ஞானத்தை, வல்லமை, அன்பை கண்டுகொள்ள பேசுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.